இந்த கோயிலுக்கு மிகவும் சென்ற ஆண்டும் சென்ற கும்பாபிஷேகமும் சரி, இந்த கும்பாபிஷேகமும் சரி, மோகனூர் வட்டம், நமது கேவலூர் தாலுக்கா மோகனூர் வட்டம் ஜென்பகபுரத்திலே வாழ்ந்து வரும் உயர்திரு மதிப்பிற்குரிய நாராயணையர் அவருடைய குமாரர்கள், அவருடைய பேரன் பேத்திகள் எல்லோருமாக சேர்ந்து சென்ற 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆலயத்தை செப்பனிட்டு வர்ணகலாபங்கள்லாம் செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தை செய்தார்கள். அதனுடைய ஒரு புண்ணிய பலனாக மேலும் கும்பாபிஷேகத்தை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மேலே அந்த 12 ஆண்டுகளில் அவருடைய குடும்பங்கள் மேன்மையானதான ஒரு நிலைக்கு சென்று மன அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு தருணத்திலும் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யணுங்கிறதான ஆகம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த 12 ஆண்டுகள் முடிந்தவுடன் இப்பொழுது வருகிற பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்ய அவர்கள் ஏற்பாடு செய்து சுமார் ஒரு 6 மாத காலமாக ஏற்பாடு செய்து வருகிற பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலை 9 to 10:30 மணிக்குள் விசேஷமாக அந்த ஜீர்ணோத்தான அஷ்டாவந்தர் மகா கும்பாபிஷேகம் அனைவரும் தரிசனம் செய்து புண்ணியத்தை அடைய வேண்டி பரோபகாரம் இதம் சரீரம் அப்படிங்கிறது மாதிரி எல்லோரும் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ அப்படிங்கிறது மாதிரி எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கும்பாபிஷேகத்தை செய்து அவர்களும் அந்த புண்ணியத்தை அடைந்து இப்படி வாழையடி வாழையாக அவருடைய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த புண்ணியத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதுபோன்று அந்த கும்பாபிஷேகத்தினாலே பலவிதமான புண்ணிய பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபூஜை செய்தால் என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வாழையடி வாழையாக எங்களுடைய ஒரு 4 தலைமுறைகளாக 5 தலைமுறைகளாக எங்களுடைய பரம்பரையாகப்பட்டது அந்த கோயிலை எடுத்து நித்திய நைவேத்திய பூஜைகள்லாம் செய்து வருகிறோம். அந்த கோயிலுக்கு சுமார் 7 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதை வைத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வெளியிலிருந்து பொருளாதாரம் நிதி நிலைமையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த கோயிலை நடத்தி வருகிறேன். என் பெயர் கண்ணப்பா சிவாச்சாரியார் அணக்குடி. நமது பையன் அந்த பூஜையை செய்து வருகிறார். இந்த கும்பாபிஷேகம் இப்பொழுது நடைபெறுகிறது. மேலே எல்லோரும் அந்த புண்ணியத்தை அடைய வேண்டும். கிராம மக்கள்லாம் இந்த கிராமத்தினுடைய இது ஒரு ஐதீகம் ஒரு 4 மாட வீதியை அமைத்து ஊருடைய ஈசான்யத்திலே இந்த சிவாலயம் அமைந்து நெருதிக்பாகத்திலே மேற்கே ஊர் வெள்ளாழ அணக்குடிங்கிறதான ஒரு பேரோடு இங்கே இருக்கிறது.